அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் இன்றைய காலை வானிலை அறிக்கை. 23/10/2022 சரியாக இன்றைக்கான காலை வானிலை அறிக்கையாக 5 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக ஆடியோவாக பதிவு செய்து வருகிறேன். நேற்றைய தினம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். 4:30லிருந்து 5:30க்குள் தினசரி வானிலை அறிக்கை வெளியிடப்படும் என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5:02க்கே நான் அறிக்கைகள் என்பது கொடுக்க ஆரம்பித்து விட்டேன். இனிமேல் 4:30லிருந்து அதிகாலை 4:30லிருந்து 5:30க்குள்ள அறிக்கைகள் என்பது வெளியாகும். தற்போதைய அமைப்புப்படி மத்திய மேற்கு மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு போர்ட் பிளர் அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது. இது அடுத்து வரக்கூடிய 6 மணி நேரம் முதல் 7 மணி நேரத்திற்குள், அதாவது இன்றைக்கு மதியம் ஒரு 1 மணி 2 மணிக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்னர் வரக்கூடிய 24 மணி நேரத்தில் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அல்லது புயல்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட கரையேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதோடைய நிகழ்வை பொறுத்தவரையில் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் தான் இருந்தது. ஆனால் இப்போது அந்த குழப்பம் கிடையாது. இது மேற்கு வங்கம் வங்கதேசத்துக்காகவே உருவாக்கப்பட்ட நிகழ்வு. அங்கே தான் போகிறது என்பதை தெளிவாக சொல்லிவிடலாம். இது கரையை கடக்கக்கூடிய தேதிகள் 26 வரைக்கும் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மற்ற புயல்களை விட இது கணிப்பது என்பது மிக மிக கடினம். ஏன்னா பருவமழைக்கு முன்கூட்டி வரக்கூடிய காலகட்டம், தென்மேற்கு பருவமழை விலகிச் செல்லக்கூடிய காலகட்டம். அப்படி இருக்கும்போது இடையில ஒன்று புகுந்த மாதிரி இது ஒன்று புகுந்து வரும்போது ஒன்று தமிழகத்துக்கு வந்தால் இந்நேரம் மழை நல்லா பெஞ்சு சிறப்பான தரமான மழையாக இருக்கும். ஆனால் இது விலகி சென்று மேற்கு வங்கம் வங்கதேசம் போகிறதுனால நம்ம பருவமழையும் தாமதம் அடைகிறது. ஆனால் இது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நல்லதான். கெட்டதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு மழை நம்மளை நோக்கி வரதுன்னா எப்படி கெட்டதுன்னு சொல்ல முடியும்? அதுவும் பருவமழை காலத்தில் வந்தாகணும். ஆனால் இது விலகி போகிறது இயற்கையாகவே நடக்க வேண்டியதுதான். ஏன்னாக்கா ஒரு கடல் பகுதி 28லேருந்து 30 டிகிரி வரையிலும் செல்சியஸை கொண்டிருக்கிறது அப்படின்னா, அந்த கடல் பகுதியில் இயல்பாகவே ஒரு தாழ்வு பகுதி உருவாகிவிட்டால் அதை தீவிரமடைந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி தான் நகரும். அதன் அடிப்படையில் இப்போ ஒன்று நகர்வது சாதகமான நிலைதான் என்பதை தமிழகத்திற்கு நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். சரி சார், வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? தீபாவளியெல்லாம் கொண்டாட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்களில் மட்டும் மழை கடுமையாக இருக்குது. அதாவது இன்றைக்கி எங்கன்னா விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை கூட வரலாம். மதுரை, விருதுநகர், மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை கூட அந்தளவுக்கு இருக்காது. திருமங்கலத்துலேருந்து கன்னியாகுமரி வரையிலும் நல்ல மழை இருக்கிறது. இதில் எங்கே அதிகமாக பெய்ய போகுது அப்படின்னாக்கா, தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி கோவில்பட்டி, சங்கரன் கோவில், தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வரை, கடைநல்லூர் வரை, தேனி மாவட்டத்தில் அநேக இடங்கள், தேனியில் பெரும்பாலான இடங்களாக கனமுதல் மிக கனமழை இன்றைக்கு இருக்கிறது. அதே மாதிரி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, தென்காசி, மதுரை, சிவகங்கை எடுத்துக்கலாம், ராமநாதபுரம், இந்த மாவட்டங்கள் வரையிலும் நல்ல மழைப்பொழிவு இன்றும் நாளையும். இவங்களுக்கு தீபாவளி பண்டிகைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கூட அதிகாலையில் கூட ராமநாதபுரம், தூத்துக்குடி, மன்னார்வள்ளி கூட பகுதியில் கடுமையாக மேகக்கூட்டங்கள் உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக அதிகாலையில் கூட தூறல் மழைகளும் நிலைக்கும் மழைகளும் பதிவாக கொண்டிருக்கும். இது தற்போதைய அமைப்பு. இதுவே பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாட்களுக்கு நீடிக்கும். நான் சொன்னது 25 வரையிலும் வெப்பச்சலன இடிமழை தொடரும். அதற்கு பிறகு தான் பருவமழை வரப்போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு பருவமழை தீவிரமடைய போது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 29, 30, 31, நவம்பர் 1, 2, 3, 4. ஆனால் இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான ஒரு நிலை காணப்படுகிறது. மற்ற வருஷங்களை காட்டிலும் இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான ஒரு நிலை காணப்படுகிறது. என்னன்னாக்கா, இப்போ வடகிழக்கு பருவமழையில் தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய முதல் நிகழ்வு வலுப்பெற்று ஒரு தாழ்வு பகுதியாக வட தமிழகத்தை நோக்கி நகர்வது இயல்பான ஒரு நிலை. ஆனால் இப்போ வரக்கூடிய முதல் நிகழ்வே இலங்கையை கரையை கடந்து தென்னிலங்கைக்கு குமரிக்கு வருகிறது. ஆனால் இது சரியான அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் சொல்ல முடியாது. எதுக்கும் நான் என்னை விட ஒரு பெரிய நிபுணர் யாராவது இருந்தாங்க, ஒரு 40 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க, 70 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு. அவங்களும் கடந்த 3-4 வருஷமாகவே லானின் அமைப்பு இருக்கும்போதெல்லாம் தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரியில் மழை தொடங்கி தான் மற்ற மாவட்டங்களில் மழை தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2015 சென்னையில் மழை தொடங்கினா தான் மற்ற மாவட்டங்களில் மழை தொடங்கும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ அது தலைகளாக மாறி கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் மழை துவங்கிய பிறகு தான் மற்ற மாவட்டங்கள்லாம் துவங்குகிறது. இப்போ தென்னிலங்கை குமரி கடல் பகுதிக்கு வரும்போது என்ன ஆக போகுது? முதல் மழை நல்ல மழையை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும். கனமுதல் மிக கனமழை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களும் கனமுதல் மிக கனமழை இருக்கும். ஆனால் பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை வரை மிதமான மழை, சாரல் மழை, நனைக்கும் மழையாகத்தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. சரி, அடுத்து வரக்கூடிய நிகழ்வாவது பார்த்தாக்கா அடுத்த 5ஆம் தேதி வரையிலும் இதே நிலை தான் நிலவுகிறது. அதற்கு பின்னர் வரக்கூடிய காரணியும் வலுவடையுமானால் அதுக்கும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எம்ஜிஓ இல்லை. எம்ஜிஓ ஃபேஸ் 4 நோக்கி போயிடுது. அப்படி இருக்கிறதுனால
புயல்கள் உருவாகும். ஆனால் அதற்கான நிலைகள் வந்து இன்னும் உறுதியாக ஆராய்ச்சி பண்ண முடியாது. இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போது அமைப்படி நிகழ்வு தென் தமிழகத்தை நோக்கி வருகின்ற மாதிரி காட்டுகிறது எல்லா நிகழ்வுமே. அப்படி இருக்கும்போது தென் தமிழகம் தானே அதிகப்படியான மழை பெய்யும். அது எப்படி நார்த்துக்குள்ள அதிகமான மழை பெய்யும்? அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். ட்விஸ்ட்டு, ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் 1 அல்லது 2 நிகழ்வுகள் வலுப்பெற்று வட தமிழகத்தை நோக்கி போகும். ஆனால் அதற்கான காரணி வந்து எம்ஜிஓ வலுவாக இல்லாத காரணத்தால பிரச்சனை. ஆனால் வரக்கூடிய நாட்களை உறுதியாக அறிவிக்கலாம். இன்றைக்கு நாளைக்கு தென் மாவட்டங்களில் மழை சிறப்பாக இருக்கிறது.